அதாவது சம்பவத்துல தொடர்புடைய அந்த குற்றவாளி வந்து விசிக நிர்வாகியா இருந்துருவாரோ அப்படிங்கிற ஒரு பயம் அவருக்குள்ள இருந்தது. ஆபீஸ் எங்க இருக்குது? வடபழனி சிக்னல் தாண்டி தானே இருக்கு. அப்ப அங்க இருந்து அண்ணா யூனிவர்சிட்டி எவ்வளவு தூரம்? குரல்கள் எழும்போது மீடியா வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டியது மீடியாவோட வேலை அப்படின்னு அவங்க செய்தது அவங்க நியாயம் அப்படின்னு சொன்னா. ஏற்கனவே ராம்குமார் கேஸ்ல என்ன நடந்தது? மீடியா வாயே மூடல. திடீர்னு ஒரு நாள் இந்த பொங்கல் தொகுப்பு 1000 ரூபாய் கொடுக்காம போயிருக்கலாம். இல்ல ஒருவேளை இந்த மகளிர் உரிமை தொகைன்னு எல்லாருக்கும் வரக்கூடிய அந்த 1000 ரூபாய் போட்டீங்கன்னா நாங்க உங்களை அரெஸ்ட் பண்ணுவோம் உங்க ஐடி யூஸ் பண்ணி. எங்க உண்மையிலேயே அவன் வந்து உங்க பேர்ல இருக்க அக்கறையில கூட போட்டிருக்கலாம்ல. வணக்கம் ஏல், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன். நீண்ட நாள் ஆச்சு உங்களை பார்த்து. இப்போ ஒரு விஷயம் நடந்திருக்கு. அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாதிக்கப்பட்ட அந்த பெண் நீதி விசாரணை நேர்மையா இருக்கணும்னு திருமாவர்கள் சொல்லியிருக்காரு. இப்போ நேர்மையா இருக்கணும், நடக்க வேண்டும்ன்றதுனால தான் அந்த வேங்கை வயல் இவ்வளவு நாள் தள்ளின்னு போயிருக்கா? அதை பத்தி உங்க கருத்து? நேர்மையா நடக்கணும்னு சொல்லும் போது நான் ஏற்கனவே ஒரு முறை சொல்லியிருக்கேன். பொதுவாகவே இந்த மாதிரியான சில சம்பவங்கள்ல திமுக விசிக நிர்வாகிகள் மாட்டிப்பாங்க. ஏன்னா இப்போ அவரு இவ்வளவு நாளா அன்னைக்கு சம்பவம் நடந்து மறுநாள் எல்லாரும் பேசும்போது நினைச்சது என்னன்னா, அந்த சம்பவத்துக்கு அதாவது சம்பவத்துல தொடர்புடைய அந்த குற்றவாளி வந்து விசிக நிர்வாகியா இருந்துருவாரோ அப்படிங்கிற ஒரு பயம் அவருக்குள்ள இருந்தது. ஆனா அவர் இல்லை. ஏன்னா அந்த சம்பவம் நடந்தது இல்லையா, அந்த சம்பவத்துக்கு உட்பட்டவர் வந்து ஒரு பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவர். இதுவே இது வரைக்கும் எங்கேயுமே பதிவு ஆகலை. ஏன்னா இப்போ விக்டிம் வந்து பட்டியலினமா இருந்தா என்னது, நம்ம தையோ தக்கன் வானத்துக்கு பூமிக்கு குதிச்சிருப்போம். ஆனா அந்த குற்றம் சாட்டப்பட்டவரா சொல்லக்கூடிய ஞானசேகரன் ஒரு பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவர். அவர் வந்து சர்ச்சுக்கு அதிகமா போவாரு அப்படிங்கிறதெல்லாம் இப்போ வருது தகவல்கள் எல்லாம். ஆனா இப்ப என்னோட கேள்வி என்னன்னா, உங்களுக்கு இவ்வளவு நாள் ஆச்சா இந்த கேள்வி கேட்கறதுக்கு? சம்பவம் நடந்தது 24ஆம் தேதி. எல்லா கட்சிகளும் குரல் கொடுத்தது 25ஆம் தேதி. நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அமித்ஷாவை எதிர்த்து போராட்டம். ஏங்க கண்ணு கெட்டின தூரத்துல அன்னைக்கே சொன்னேன், டோருக்கு 4-5 கிலோமீட்டர் டிஃபரன்ஸ்ல ஒரு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்னு சொல்றேன். உங்க கட்சி ஆபீஸ் எங்க இருக்குது? வடபழனி சிக்னல் தாண்டி தானே இருக்கு. அப்ப அங்க இருந்து அண்ணா யூனிவர்சிட்டி எவ்வளவு தூரம்? உங்களுக்கு காதுல விழல. அப்போ இத்தனை நாள் கழிச்சு, ஒரு வாரம் கழிச்சு உங்களுக்கு ஸ்கிரிப்ட் எழுதி அனுப்பியிருக்காங்களா அறிவாலயத்துல இருந்து, இன்னைக்கு நீங்க வந்து பேசுங்க அப்படின்னு? இல்ல உங்க ஆபீஸ்ல, உங்க கட்சி ஆபீஸ்ல நம்ம பேசாம இருந்தா நல்லது இல்லை தலைவரேன்னு யாராவது சொன்னதுக்கு அப்புறம் நீங்க பேசுறீங்களா? முதல்ல தவறு செய்தவர்களை எதிர்த்து நம்ம கேள்வி கேட்கணும். அப்பதான் நம்ம மேல மக்களுக்கு கொஞ்சமாவது நம்பிக்கை இருக்கும். நீங்க உங்க இஷ்டத்துக்கு அவன் பட்டியலினத்தை சார்ந்தவன் அதனால நான் கேள்வி கேட்க மாட்டேன்னு இவ்வளவு நாளா வாயில பூட்டு போட்டு இருந்தீங்க. இன்னைக்கு திடீர்னு திறக்க வேண்டிய கட்டாயம் என்ன? இதுக்கு நீங்க உங்களை யாராவது கேட்டாங்களா ஏன் திருமாவளவன் கேட்கலன்னு? கேட்டாதான் ஆச்சரியம், கேட்கலாம் ஆச்சரியமே இல்லைன்னு நான் சொல்லுவேன். இப்ப வேங்கை வயல் எப்படி கேஸ் முடிக்க முடியாத கேஸா போச்சோ அதே தான் இந்த யார் அந்த சாரம். அதுக்கடுத்து கோர்ட்ல கைதி சொல்லியிருக்காங்க, மாணவி விவகாரத்துல ரொம்ப அரசியல் பண்ணாதீங்க. இது ரொம்ப வேதனையா இருக்கு. இந்த அரசியல் பண்ணாதீங்க வேதனையா இருக்குதுன்னு இந்த ஆட்சியில நடக்கல. இது போன ஆட்சியில எவ்வளவு அரசியல் ஆச்சு, எவ்வளவு ஊடகங்கள் ஆச்சு பேசப்பட்டது. அந்த பொள்ளாச்சி விவகாரம் இந்த அப்பத்துல இருந்து தான் நடக்குது. இது இப்போ மட்டும் எப்படி இந்த இதுக்கு மட்டும் அரசியலாக்க வேண்டாம்? உண்மையான அக்கறையோட நீங்க பேசுனீங்கன்னா எந்த நீதிபதியும் வேணாம்னு சொல்ல மாட்டார். ஏன்னா ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா அண்ணாமலையோட வாய்ஸ், அதுக்கப்புறம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி, அதுக்கப்புறம் அப்படின்னு முக்கியமானவர்கள்லாம் வந்தாங்க, நாம் தமிழர் கட்சி சீமான் அப்படின்ட்டு. அப்பெல்லாம் இந்த வார்த்தையை வந்து நீதிபதி கேட்கலையே. அப்ப கேஸ் நடந்துட்டு இருக்கும்போது அந்த சமயத்துல மீடியாவை வந்து பாராட்டி தான் நீதிபதிகள் சொன்னாங்க. மற்ற எதிர்கட்சி தலைவர்களுடைய இந்த மாதிரியான குரல்கள் எழும்போது மீடியா வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டியது மீடியாவோட வேலை அப்படின்னு அவங்க செய்தது அவங்க நியாயம். நாம வந்து குற்றவாளி கண்டுபிடிக்கிற வேலையை ஒழுங்கா செய்வோம். மீடியாவில நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, எதிரிகளா கருதக்கூடாதுன்னு சொன்னாரா இல்லையா? ஆனா இந்த விஷயத்துல ஏன் சொல்றாங்கன்னு நான் புரிஞ்சுக்கிறேன்னா, யோசிச்சு பாருங்க. இப்ப பாமக வந்து ஆர்ப்பாட்டம் நடத்தணும்னு கேட்கறாங்க. அடுத்தது யார் கேட்கறாங்க? தேமுதிக கேட்கறாங்க. அவங்களுக்கு ஆர்ப்பாட்டம் நடத்தணும் 6ஆம் தேதி வேணும்னு கேட்கறாங்க. விஜய், இந்த மாதிரி எல்லாரும் எப்ப வராங்க பாத்தீங்கன்னா, சம்பவத்தன்னைக்கு வரல. எல்லாரும் நீதிமன்றம் இந்த வழக்கை வந்து தாமாக முன் வந்து வழக்கை கையில் எடுத்து விசாரிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் திருப்பி நீதிமன்றத்துல போய் இல்லைன்னா போலீஸ் கிட்ட போய் நீங்க நடத்துற வழக்கு எங்களுக்கு இன்னும் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? மகளிர் ஆணையம் உள்ள வந்தாச்சு, எஸ்ஐடி போட்டாச்சு,
கோர்ட்டே வந்து எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கும்பொழுது நீங்க திரும்ப கேட்கறது கோர்ட்டு மேல வந்து சந்தேகத்தை எழுப்புற மாதிரி இருக்கும். அதனால ஒரு காரணம். ரெண்டாவது காரணம், நீங்க அமைதி ஆகல அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே ராம்குமார் கேஸ்ல என்ன நடந்தது? மீடியா வாயே மூடல. திடீர்னு ஒரு நாள் ராம்குமார் தற்கொலை வந்துதா இல்லையா? இந்த மாதிரி எத்தனை சம்பவம் சொல்லட்டுமா? இதோ இப்ப நடந்த ஆம்ஸ்டாங் கொலை வழக்குல என்ன பண்ணாங்க? வாயை மூட மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறதுனால ஒரு என்கவுண்டர் நடந்தது. அப்ப இந்த இதே மாதிரி சம்பவம் நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஞானசேகரன் விஷயத்துல முக்கியமான குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்கிற அந்த வேலையை முடிஞ்சு போயிடும். எஸ்கேப் ஆயிருவாங்க. இதுதான் நான் பல தடவை சொல்லியிருக்கேன், இப்பவும் சொல்றேன். நம்ம மீடியாவும் ஓரளவுக்கு அழுத்தம் கொடுக்கணுமே தவிர அளவு தாண்டி போகும்பொழுது போலீஸ்க்கோ சரி கவர்மெண்ட்டுக்கும் சரி அதிக அழுத்தம் வரும்போது சில எதிர்பாராத சம்பவங்கள் நடந்துருங்கிறதுனால இந்த விஷயத்தை நீதிமன்றம் கண்டிக்கிறத நானுமே ஆதரிக்கிறேன். அடுத்தது இந்த போஸ்டர் விவகாரம். ம் பாவம் அந்த வயதான பெண்மதி தேடினேன், கிடைச்சாங்களா இல்லையா தெரியல. அது எடுத்து போட்ட பையனும் ம். பிடிச்சிருக்கிறான். ம். இன்னைக்கு அந்த பையனுக்கு பிடித்த மாதிரி நாளைக்கு ஒரு நாள் ம். வேற ஒரு சம்பவம் நடக்குது. ம். திருடு, கொலை, கொள்ளை, இதை எடுக்கிறவன் போடவும் பயப்படுவானா இல்லையா? திமுகங்கிற ஒரு கட்சி ஆட்சியில இருக்கு. அதுல நடக்கிற சில விஷயத்தை பிடிக்காம அவங்க செய்யற ஊழலை பிடிக்காம போயிருக்கலாம். அந்த அம்மாக்கு என்ன பிடிக்காம போச்சுங்கிறதுக்காக கேட்கறான். பிடிக்காம போயிருக்கலாம். இல்லைன்னா வந்து நீங்க இந்த பொங்கல் தொகுப்பு 1000 ரூபாய் கொடுக்காம போயிருக்கலாம். இல்ல ஒருவேளை இந்த மகளிர் உரிமை தொகைன்னு எல்லாருக்கும் வரக்கூடிய அந்த 1000 ரூபாய் நமக்கு வரலையேங்கிற வாதங்கள் இருந்திருக்கலாம் இல்லையா? அந்த அம்மாவால என்னங்க பண்ண முடியும்? நேரா வந்து கலெக்டரை பிடிச்சி எனக்கு காசு கொடுன்னு கேட்க முடியுமா? உள்ள விடுவீங்களா முதல்ல? தன்னோட ஆதங்கத்தை ஒரு போஸ்டர் மேல காட்டுறதுங்கிறது ஒரு இயல்பான விஷயம். என்ன கேட்டா இவ்வளவு பெரிய கட்சி, ஒரு அதிமுக மாதிரியான பெரிய கட்சி, இதை கடந்து போயிருக்கணுமே தவிர இவங்க என்ன பண்றாங்கன்னாக்கா அந்த வீடியோ எடுத்து போட்டவரை அரெஸ்ட் பண்றாங்க. இதுல இருந்து என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த பையனுக்கும் சரி அந்த பையன் மாதிரி இதுக்கப்புறம் பண்ணக்கூடியவங்களுக்கும் சரி என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நீங்க வீடியோ எடுத்து போட்டீங்கன்னா நாங்க உங்களை அரெஸ்ட் பண்ணுவோம் உங்க ஐடி யூஸ் பண்ணி. ஏங்க உண்மையிலேயே அவன் வந்து ஒருவேளை உங்களுக்கு உங்க பேர்ல இருக்க அக்கறையில கூட போட்டிருக்கலாம்ல, பாருங்க இந்த மாதிரிலாம் பண்றாங்க, மக்கள் கொஞ்சம் கோவத்துல இருக்காங்க, நீங்க உங்க கொஞ்சம் தவறுகளை சரி பண்ணிக்கோங்க, இன்னும் நான் அடுத்த 26 தேர்தலில் கூட நீங்க நல்லபடியான ஆட்சியை அமைக்கலாம் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துல கூட போட்டிருப்பான்ல. அவனும் அறிவாலயத்துக்கோ இல்லைன்னா கோட்டைக்கோ வந்தா சொல்ல முடியும், அவன் வீடியோ தான் எடுத்து போட முடியும். மக்கள் கோபமா இருக்காங்களா இல்லையா? அவ்வளவுதானே. அண்ணாமலை விஷயத்துல நான் என்ன சொன்னேன்? அண்ணாமலையோடைய அந்த சாட்டை அடியை வந்து விமர்சனம் பண்ண முடியாது என்னால, ஆனா அவரோட கோவம் நியாயம்னு சொன்னா இல்லையா? அப்ப அவரோட ஒருத்தரோட கோவம் இல்லை, அது 8 கோடி மக்களோட கோவம்ங்கிறதே நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். இந்த ஆட்சியில நடக்கக்கூடியது இந்த பாருங்க, ஊழல் வழக்கு இருந்தா மந்திரி ஆக்குறீங்க. ஏன் அந்த வழக்கு முடிச்சுட்டு வந்து மந்திரி ஆகலாம்ல? என்ன அவசரம் உங்களுக்கு? பொன்முடி விஷயத்துல சரி, செந்தில் பாலாஜி விஷயத்துல சரி, ரெண்டுத்துல தான் கேட்கறேன். அப்போ கோவம் வருமா வராதாங்க? வரணும் தானே. சொர்ணியே இல்லாம இருப்பாங்க தமிழ்நாட்டு மக்கள் அப்படின்னு நீங்க நினைக்கிறது எந்த வகையில நியாயம்? இந்த போஸ்டர் விவகாரத்துல ம். யார் அந்த சார் அப்படின்னு போஸ்டர் ஒட்டிக்கிறாங்க. அவங்க மேல என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? இப்போ ஒருத்தர் அந்த அம்மா செருப்பை கைட்டு அடிச்சாங்கன்னு போட்டோ எடுத்துட்டு போட்டீங்க. யார் அந்த சார்னு போட்டிருக்காங்க. ஏங்க நீங்களே கூட போட்டிருக்கீங்க, ஜிஎஸ்டி வரி குறைக்கு சாட்டையில் அடிச்சு பாரான்னு போஸ்டர் ஒட்டி. பிடிக்காதவங்க அது மேல போட்டிருப்பாங்க, அடிச்சிருப்பாங்க, அவங்க மேல எல்லாம் ஆக்ஷன் எடுப்பீங்களா? அதுதான் தனி டீம் போடுறீங்கல்ல, போங்க போய் அந்த ஆயாவெல்லாம் தூக்கி உள்ள போடுங்க. ரொம்ப சிம்பிள் கேள்வி. செந்தில் பாலாஜியோட தம்பி எங்கன்னு கேட்குறோமா இல்லையா? கேட்ட கேள்விக்கு இது வரைக்கும் செந்தில் பாலாஜி தம்பி உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சுதா? இருக்குதா தான் தமிழ்நாட்டுல. அப்ப கொண்டு வந்து நிறுத்த வேண்டியது யார் வேலைங்க? நீங்க இடியே அரெஸ்ட் பண்ணுவீங்க, நல்லா ஞாபகம் பண்ணி பாருங்க. இடி அதிகாரியே அரெஸ்ட் பண்ற உரிமை உங்களுக்கு இருக்குன்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? அப்ப இடி அதிகாரி அரெஸ்ட் பண்ணும்போது அது சம்பந்தப்பட்ட வழக்குல சம்பந்தப்பட்ட ஒரு குற்றவாளி தூக்கின்னு வந்து நிறுத்ததுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஏன் இது வரைக்கும் செந்தில் பாலாஜியோட தம்பி அசோக் வரவே இல்லை? அப்போ நீங்க என்ன வேலை செஞ்சுன்னு இருக்கீங்கன்னா, நாங்க செய்யறத தான் செய்வோம், எங்களை எவனும் கேள்வி கேட்கக்கூடாது, எங்களை எவனாவது கேள்வி கேட்டீங்கன்னா நாங்க ஒரு 4 பேரத்துக்கு உள்ள வைப்போம் அப்படின்னு நீங்க மிரட்ட தானே செய்றீங்க. இது ஒரு ஆட்சியா? அதனாலதான் இந்த போராட்டம் நடத்துறாங்களா? எந்த போராட்டம் சொல்லுங்க? அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்த சம்பவத்துக்கு இந்த அரசியல் கட்சிகள்லாம் அதனாலதான் நடத்துறாங்களா போராட்டங்கள்லாம்? ஏன்னா செந்தில் பாலாஜி தம்பி மாதிரி தப்பி கொட்டுற போறாங்கன்னு. நம்ம வந்து இன்வெஸ்டிகேஷன் முடியாத சூழ்நிலையில எதுவும் சொல்ல முடியாது. இருந்தாலும் நான் என்ன கேட்கிறேன், கமிஷனர் அருண் சொல்லும் பொழுது இது வரைக்கும் ஒரு குற்றவாளி தான் மாட்டிருக்கிறாரு அப்படின்னு போய் நீதிமன்றத்துல நான் இது வரைக்கும் மாட்டின ஒரு குற்றவாளி பத்தி தான் பேசணும்னு சொல்றீங்க. நான் என்ன கேட்கிறேன், அதுக்கு நீங்க சம்பந்தப்பட்டவரோட வாக்குமூலமே இருக்கு. இல்ல சம்பந்தப்பட்டவர் வாக்குமூலம் கொடுத்துட்டாரு, அவர் வந்து இன்னார்தான் முடிச்சிருக்கலாம். சம்பந்தப்பட்ட பெண்ணே வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க, அதுல உங்களுக்கு கிளாரிட்டி வந்திருக்கணும்.
ஆனா நீங்க கொடுக்கும்போது பேட்டி எப்படி கொடுத்தீங்கன்னா, இந்த குற்றத்துல இன்னொருத்தர்லாம் ஈடுபட்ட மாதிரி தெரியல, ஒருத்தர் தான் ஈடுபட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்துல போய் இதுவரைக்கும் நடந்த விசாரணையில ஒருத்தர் தான் கைது செஞ்சிருக்கோம்னு சொல்லியிருக்கீங்க. அப்போ ஒருத்தர் தான் போது போலீஸ் கிட்டயே பதில் இருக்கு, இன்னொருத்தர் இருக்காங்கன்னுட்டு. அங்க நடந்த எந்த தவறும் ஒரு நாள் நடக்கலங்க. நல்லா புரிஞ்சுங்க. பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான். அந்த அடிப்படையில அன்னைக்கு ஞானசேகரன் அகப்பட்டிருக்கான். ஆக்சுவலா அவனே பல தடவை அகப்பட்டிருக்காங்க. பல தடவை பல தவறுகள் செய்திருக்கான். அதுக்கு போலீஸ் அவன் ஒரு குற்றவாளி தானே. அவன் இது மாதிரி பாலியல் வழக்குகள் இதுக்கு முன்னாடி எதுவும் வழக்குகள் இல்லை அப்படின்னு உங்ககிட்ட யாரும் சர்டிபிகேட் கேட்கலையே. அவன் தப்பிக்கிறதுக்கு ஒரு கட்சி தேவைப்பட்டதுங்க. அது உண்மையா பொய்யான்னு தெரியல. திமுகல காசு கொடுத்தாலே ஆள் வர மாட்டாங்க. சொந்த கட்சிக்காரனே காசு கொடுத்தாதான் வருவான். கரெக்டா இல்லையா? ஏதாவது கூட்டத்துக்கு சொந்த கட்சிக்காரன் காசே கொடுக்காம வரான்னு யாரும் சொல்ல முடியுமா? நீங்க காசு கொடுக்கணும், சரக்கு வாங்கி தரணும், பிரியாணி வாங்கி தரணும், இது குறைஞ்சபட்சம் தரணும். இன்னைக்கு இது இல்லைன்னா சொந்த கட்சிக்காரங்க கூட உங்க கூட்டத்துக்கு வர மாட்டான். அப்படி இருக்கும்போது யோசிச்சு பாருங்க, நீங்க நடத்துற எல்லா கட்சி கூட்டத்துக்கும் வரான், எல்லா நிகழ்ச்சியிலும் நடந்துக்கிறான், அமைச்சருக்கெல்லாம் ஷால் போடுறான் அப்படின்னா அவன் கட்சிக்காரனே இல்லைன்னு நீங்க இன்னமும் சொல்லிட்டு இருக்கிறது. இது வரைக்கும் ஒரு நியூஸ் வரலையேங்க கட்சியில இருந்து அவர் நீக்கப்பட்டார்னு வந்திருக்கணும். ஏன் வரல? அவன்கிட்ட ஒரு வாக்குமூலம் வாங்கி அவன் தான் சொன்னாங்க அப்படின்னு ஒரு வாக்குமூலத்தை நீங்க பதிவு பண்ணுங்க, அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன் நடத்துங்க. அவன் போய் சொல்லணும், உண்மை தெரியும்ல. போட்டோ எடுத்ததெல்லாம் ஒரு ஆதாரம் சொல்ல முடியும். போட்டோ எடுத்தாங்க எல்லாரும் நின்று எடுக்கலாம். எல்லாரும் நின்று எப்பயாச்சும் எடுப்பாங்க சார். எல்லா நிகழ்ச்சியிலயும் அவன் இருக்கிறானே, அதுதான் எப்படின்னு நான் கேட்கறேன். நம்ம கையில மாட்டினது இவ்வளோ, மாட்டாதது எவ்வளவு இருக்கும்? விளையாட்டு கிடையாதுங்க. அப்படிலாம் நீங்க நினைக்கிற மாதிரி ரோட்ல போற வரவங்க எல்லாம் போட்டோ எடுத்து அனுப்பிச்சிட மாட்டாங்க நிகழ்ச்சியில். அதாவது நான் சொல்ல கட்சி நிகழ்ச்சியில சொல்றேன். பொதுமக்கள் மத்தியில ஓகே போட்டோ எடுத்துக்கலாம். அங்க நடக்கிறதெல்லாம் கட்சி நிகழ்ச்சி தானே. கட்சி நிகழ்ச்சியில கட்சி நிர்வாகியாலே மேடைக்கு போக முடியாது, முக்கியமான தலைவர் கிட்ட போக முடியாது. ஒருத்தர் போறான்னா அப்ப என்ன அர்த்தம்? அவன் கட்சி நிர்வாகியா இருக்கணும், அடுத்தது வந்து அவன் அந்த கட்சிக்கு ஸ்பான்சர் பண்ணணும். அதனால தானே வாய மூடிட்டு இருக்கிறோம். நம்ம இன்னைக்கு சாதாரண பிசினஸ் பண்றவன், சின்ன சின்ன வியாபாரம் பண்றவன் கூட ஒரு போனுக்கு 2 போன் கூட வச்சிருக்காங்க. இந்த மாதிரி அயோக்கியம் இருக்கான்ல, அவன்லாம் துப்பாக்கி வச்சிருந்தானா இல்லையாங்க ஞானசேகரன்? ஏற்கனவே ஒரு வழக்குல துப்பாக்கியோட கைது பண்ணிருக்கீங்களா இல்லையா? நீங்க தானே போட்டீங்க. அவங்ககிட்ட ஒரே ஒரு போன் தான் இருக்கும். யாராவது உங்ககிட்ட சர்டிபிகேட் கேட்டாங்களா? அவங்ககிட்ட ஒரு போன் தான் இருந்தது. நீங்க எப்படி சொல்றீங்க? இதுவும் நம்புற மாதிரி இல்ல. ஒண்ணு, பெரிய பெரிய யூனிவர்சிட்டியில முதல் தடவை வராங்கன்னா அவங்களாலாம் அவ்வளவு சீக்கிரம் யோசிக்க முடியாது. இந்த பொருள் இந்த இடம் எங்க எப்படி இருக்கும், இந்த இடம் எப்படி இருக்கும், இங்க யாருன்னா வந்து நம்மள அவன் கூட்டிட்டு போனதா சொல்லக்கூடிய இடங்கள் எல்லாமே கூட நல்ல பழக்கப்பட்டவங்களா தான் போக முடியும், வர முடியும். அப்போ சம்பவம் தொடர்ந்து நடக்குது, அவன் தொடர்ந்து இந்த தப்பை செய்யறான். மாணவிகள் பயத்துல வெளியே சொல்றது இல்லை, அவ்வளவுதான். அதனால அவன் மேல எந்த பாலியல் புகாரம் இல்லைன்னு கமிஷனர் சொல்றது வந்து தேவையற்ற ஒரு ஸ்டேட்மெண்ட். எனிவே ஐயா அவர்கள் சொல்லியிருக்காங்க, எப்போ தேர்தல் நடந்தாலும் இவங்க கூண்டோடு வீட்டுக்கு அனுப்பப்படுவார். அப்படியே நடந்த குற்றங்களை யாவும் பிடிபடாம போனதுக்கு நிறைய ஆதாரங்கள் கொடுத்துருக்கு. அதை கொடுத்துட்டு ஒவ்வொன்றா சொல்லி கடைசியா இந்த முடிவும் சொல்லியிருக்கிறார். நீங்க பாமக ராமதாஸ் அவர்களை சொல்றீங்க. ஐயா நானும் பார்த்தேன். எப்ப தேர்தல் வந்தாலும் திமுக கூண்டோட ஒழிச்சிருவாங்க மக்கள்னு சொல்லியிருக்காரு. முதல் விஷயம் என்னன்னா, ராமதாஸ் அவர்கள் திமுக ஆட்சியில் நடந்த பல அவலங்களை எடுத்து வச்சிருக்காரு, அதை நம்ம ஏற்கணும். ஆனா இது பத்தாது. இவர் இதுக்கு முன்னாடி கருணாநிதி கவர்மெண்ட் இருக்கும்போதோ இல்லை ஜெயலலிதா கவர்மெண்ட் இருக்கும்போதோ எடுத்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா இருக்கும், ஒரு மக்கள் மத்தியில் ஒரு சலசலப்பை உருவாக்கும். இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, இவர் தன்னுடைய கட்சிக்குள்ளேயே ஒரு பிரச்சனை அப்படின்னு வெளியே வரும்பொழுது இவரோட வார்த்தைகளுக்கு அந்த பவர் வரல. இது இவர் சொன்ன இந்த விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம், வேலிடான ஸ்டேட்மெண்ட். ஆனா மக்கள் கிட்ட போய் சேர்ந்துதா அப்படின்னு பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு அன்புமணி தான் பாமகவுடைய தலைவர்னு நீங்களாம் சேர்ந்துதான் தேர்ந்தெடுத்திருக்கீங்க. அதுல இப்ப ராமதாஸ் அவர்களுடைய கருத்து தான் அது இல்லையா? அப்போ தலைவர்னு சொன்னா ஒரு வண்டி ஓட்டுறதுக்கு டிரைவர் நீங்க ரெடி பண்ணிட்டீங்க, அந்த டிரைவருக்கு எல்லாம் ஸ்டேரிங்கை கொடுத்துட்டு நடுவில் பிடிச்சி ஆடிட்டு இருக்க கதையை நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு நான் சொல்றேன். நீங்க அவருக்கு தேவையான ட்ரைனிங்கை தனிப்பட்ட முறையில கொடுங்க. செயற்குழு கூட்டத்தில் போயிட்டு நீங்க ஒருத்தர் அறிவிக்கிறது வந்து எந்த வகையில நியாயம்? ஒண்ணு அவர் நீங்க தலைவர் ஆக்காம நீங்களே தலைவரா இருங்க, நாங்க வேண்டாம்னு சொல்லல. ஒண்ணு அவர் தலைவர் ஆக்கிட்டீங்கன்னா ஸ்டேரிங் அவர் கையில இருக்கு, வண்டி ஓட்டும் போது நீங்க பிடிச்சி ஆட்ட முடியாது. மற்ற நேரத்துல அட்வைஸ் கொடுக்கலாம், ஒரு ப்ரொசீஜர் இருக்கு, இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு செய்யலாமே தவிர, நான் தான் இந்த கட்சியுடைய நிறுவனர், நான் சொல்றதை கேட்கறவன் கட்சியில இருக்கலாம், மற்றவெல்லாம் வெளியே போலான்னா எப்படி வந்து கட்சிக்காரனே மதிப்பான்? நாளைக்கு அன்புமணியை கேட்கிறேன், கட்சிக்காரர் எப்படி மதிப்பான்? இப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வெளியே வரும்போது, சலசலப்பு வரும்போது நீங்க முக்கியமான ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்க, அது மக்கள் கிட்ட போய் சேரவே சேராது. நாமெல்லாம் தான் பேசிட்டு இருக்கணுமே தவிர மக்களுக்கு அதை பத்தி எந்த தகவலும் போய் சேராது. ஆனா உண்மைதான், அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் உண்மைதான். நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறோம், இன்னும் நிறைய பேசும். வணக்கம், நன்றி.